அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, ஆகஸ்ட் மாதம் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு நட்சத்திர பெயர்ச்சி, சனி நட்சத்திர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக 2ஆம் தேதியிலிருந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பெரும்பாலும் பலம் வருகிறார். இறுதியில் விரயத்தில் நுழைகிறார். பெரும்பாலும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை அலங்கரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் இந்த வேளையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இயற்கையிலேயே நல்ல அறிவாற்றலையும் நன்கு சிந்தித்து மற்றவர்களின் ஆலோசனைக்கு ஏற்றவாறு அது சரி என தவறுது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு முடிவுகளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மறுபரிசீலனை செய்து சிறப்பாக செயல்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் பெரும்பாலும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சங்கடம் நிறைந்த விஷயங்களை கூட லாபம் நிறைந்தவையாகவும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் ஆலோசனையை உதறி தள்ளிவிடாமல் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஏனென்றால் அனுபவபூர்வமாக மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை உங்களுடைய நேரத்தையும் பண விரயத்தையும் மிச்சப்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள போகிறார். அப்படி நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள திட்டமிடும் போது நடுவில் ஒரு பாலைவனம் வருகிறது. எனவே தூரத்திற்கு ஏற்றவாறு தனக்கு தேவையான உணவுப் பொருள் மற்றும் தண்ணீரை எடுத்து செல்கிறார். அதை விட குறிப்பாக பாலைவனம் என்பதால் தேவைக்கு அதிகமாக 2 மடங்குக்கு பொருட்களை அந்த இடத்தை கடக்கக்கூடிய சூழலில் எடுத்து செல்கிறாருங்க. அப்படி அவர் பாலைவனத்திற்குள் நுழையும் போது அங்கு அவர் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெப்பமானது சூடாக இருப்பதால் ஆற்றல் அதிகமாக தேவைப்படுவதால் உணவுப் பொருட்களும் தண்ணீரும் மிக விரைவில் தீர்ந்து விடுகிறது. அப்படி தீர்ந்த சூழலில் அவருக்கு ஆற்றலே இல்லை. இனி நடப்பதற்கு எனர்ஜி வேண்டும் என்றால் உறுதியாகவே தண்ணீர் குடித்தாக வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறாருங்க. அப்போது அவருக்கு தண்ணீர் எங்காவது கிடைக்கிறதா என்று தேடி திரிகிறார். எந்த இடத்திலும் கிடைக்கவில்லை. தூரத்தில் ஒரு வீடு போன்று குடிசை ஒன்று இருக்கிறது. அதை பார்த்தவுடன் அங்கு சென்றால் ஏதாவது வழி கிடைக்கும் என்று விரைவாக அங்கு செல்கிறாருங்க. அங்கு சென்றவுடனே அந்த வீட்டிற்கு முன்னதாக ஒரு அடி பம்பு ஒன்று இருக்கிறது. அந்த பம்பை பார்த்தவுடன் வேகமாக சென்று தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி அந்த பம்பில் நீரை இறைக்க முயற்சி செய்கிறார். ஒரு முறை, இருமுறை, பல முறை 20-30 தடவைக்கு மேல் முயற்சி செய்துவிட்டார். அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த இடத்திற்கு வரவில்லை. உடனே சரி அந்த குடிசைக்குள் சென்று ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க உள்ளே செல்கிறார். பார்த்தால் ஒரு பாட்டிலில் நிறைய தண்ணீர் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் தாகத்தை தீர்க்க இந்த தண்ணீர் போதும் என்று எடுத்து குடிக்கலாம் என்று பார்க்கிறார். அந்த பாட்டில் இருந்த டேபிளில் ஒரு குறிப்பு ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் குடித்தால் அது உங்களுடைய தாகத்தை முழுமையாக பூர்த்தி செய்யாது, உங்களுடைய தேவையையும் பூர்த்தி செய்யாது. ஆனால் அதுக்கு பதில் இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய நீரை வெளியில் இருக்கக்கூடிய பம்பில் ஊற்றி நீர் இறைக்க முயற்சி செய்தால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்கும்.
தாகமும் தீரும் என்று எழுதியிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அவனுக்கு ஒரு சிறு குழப்பம் வருகிறது. ஒருவேளை இந்த தண்ணீரை அந்த பம்பில் ஊற்றிவிட்டு பம்பை அடிக்க முயற்சி செய்தாலும் அதிலிருந்து தண்ணீர் வரவில்லை என்றால் இருக்க கிடைத்த தண்ணீரும் இல்லாமல் போய்விடுமே என்ற ஒரு சிந்தனை வருகிறது. இதுபோன்றுதான் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் இக்கட்டான சந்தர்ப்பம் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். இதை செய்தால் இது தவறா, சரியா, செய்யலாமா, வேண்டாமா என பல குழப்பங்கள் வரும். அப்படி வரும்போது உறுதியாகவே அதில் அனுபவம் பெற்றவர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லதாக அமையும். இந்த வகையில் இந்த நபரும் அதில் எழுதியிருக்கக்கூடியவர் நிச்சயமாக அனுபவத்தால் உணர்ந்துதான் எழுதியிருப்பார் என்று அந்த இடத்திற்கு சென்று அந்த பாட்டிலில் இருந்த தண்ணீர் முழுமையும் அந்த பம்பில் கொட்டிவிட்டு பம்பை அடிக்க முயற்சி செய்கிறார். ஒரு முறை, 2 முறை, 3 முறை முயற்சி செய்தாலும் அதில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. ஒருவேளை தண்ணீர் வராமல் ஏமாற்று விட்டோமோ என்று நினைக்கிறார். சரி, இன்னும் முயற்சி செய்வோம் என்று 4, 5 என அடிக்க ஆரம்பிக்கும் போது தண்ணீர் சிறிதாக வருகிறது. அதற்கு பிறகு அதிலிருந்து தண்ணீர் நிறைய வர அவர் தேவையான அளவிற்கு தண்ணியை குடித்து தாகத்தை தீர்க்கிறார். அது மட்டுமல்லாது அடுத்து பயணத்திற்கு தேவையான அளவிற்கு தண்ணீரையும் நிரப்பிக் கொள்கிறார். அப்படி நிரப்பிக் கொண்டது மட்டுமல்லாது அந்த பாட்டிலில் தண்ணீர் நிறைய சேகரித்து அந்த குறிப்பு இருந்த இடத்தின் மீது வைக்கிறாருங்க. வைத்ததோடு மட்டுமல்லாது நாம் இப்போது ஒரு கடைக்கு சென்றால் எப்படி ரேட்டிங் கொடுக்கிறோமோ அதுபோன்று அவரும் அங்கு கீழே ஒரு ரிவ்யூ கொடுக்கிறோமோ அதுபோன்று அவரும் அங்கே கீழே குறிப்பு ஒன்று எழுதுகிறார். அது என்னவென்றால் இது நன்றாக வேலை செய்கிறது என்று எழுதுகிறாருங்க. ஏனென்றால் எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கும் நேரத்தை வீணடிக்காமல் விரயம் செய்யாமல் இது நல்வாய்ப்பாக அமையும் என்பதற்காக தான். இதுபோன்றுதான் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் குருவுடன் இணைந்து துவக்கத்தில் வலம் பெறக்கூடிய வேளையில் லாபஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து வலம் வருகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் விரயத்திலும் நுழைகிறாருங்க. பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுப்பதால் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு மற்றவர்களின் ஆலோசனையும் கேட்டு நடப்பதால் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் இந்த மாதம் முழுவதும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயத்திலும் அமர்வதால் நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஆனால் விரயத்திற்குள் வரும்போது அலைச்சல் அதிகரிக்கலாம். கூடுதல் கவனம் தேவை. அதே போன்று உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. மேலும் இந்த வேளையில் சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார். இருந்தாலும் சந்திரன் ராசிக்கு சகாயமானவராகவும் நட்பு கிரகமாகவும் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அஷ்டமத்தை தவிர மற்ற இடங்களில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது அவருடன் இணைகிறாருங்க சுக்கிரன். பெரும்பாலும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் கர்மஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் இறுதியில் லாபஸ்தானத்தில் நுழைகிறார். சுக்கிரனின் அமைப்பு இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது பகவானும் நட்சத்திரத்து பயிற்சியை சந்திப்பதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்திற்கு பிறகு 1.5 மாதங்களில் அதிசார பயிற்சியாக லாபத்தில் உச்சமும் பெறப்போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதுணையாகவே நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் வழியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கேட்ட இடத்திலிருந்து சலுகைகள் கிடைப்பதோடு மங்கள ஓசை கேட்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு. 10ஆம் இடத்தில் குரு இருப்பதால் பதவி மாறுதல், உத்தியோக மாறுதல் என மாறுதல்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் தொழில் மற்றும் வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அடுத்தடுத்து புதிய திட்டங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. புதிதாக வீடு அல்லது நிலம் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய வருமானம் உயர நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதால் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் உண்டு. குரு பகவானுடன் இணைந்து சுக்கிரன்
சுக்கிரனும் குரு சுக்கிர யோகத்தை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் அமர்வதால் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. வருமான உயர்வுக்கான நல்ல ஒரு தருணமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய திறமை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் விலக்கி அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு உறுதியாகவே இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது. கன்னிராசிக்காரர்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே நல்ல வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நீங்கள் நினைக்கிறபடியே கைகூடும். அதோடு மட்டுமல்லாது வருமான உயர்வு மட்டும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்தில் தாய் வழி உறவு முறைகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. பொறுப்புகளால் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் ஒற்றுமையுடன் வாழ்வதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்குழப்பம் கவலை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் திருக்கணிதத்தின்படி கண்டச்சனியாக சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. ஆனால் அதே வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக யோகஸ்தானமாகிய 6 வக்ரம் பெற்று ராகுவுடன் இணைந்திருக்கிறாருங்க. எனவே வாக்கியத்தின்படி பார்த்தால் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி இருக்கிறார். எனவே சனியின் அமைப்பு இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிதானத்துடன் செயல்பட்டால் நிச்சயமாக அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த பல்வேறு வகையான வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே வருவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இந்த வேளையில் சனி பகவானுடன் இணைந்து யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறார். நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக உண்டு. ஜென்மராசிக்குள் வந்திருக்கிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் விரய இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான தடைதாமதங்கள் சிக்கல் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் விரைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக கிடைக்கிறது. தசாபதிகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூடும்.